இயேசு என்ன சொல்றார்? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு உள்ளே அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவனுக்கு உள்ளே, எல்லாரும் சொல்லுங்க, அவனுக்கு உள்ளே, இல்லையா? அவனுக்கு உள்ளே நித்திய ஜீவகாலமாய் அது என்ன செய்கிறது? ஊறுகிறது. கவனிக்கிறீங்களா? உள்ளே இருந்து ஆரம்பித்து வெளியே வருவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உள்ளே இருந்து ஆரம்பித்து வெளியே வருகிற ஆசீர்வாதம், உள்ளே இருந்து ஆரம்பித்து வெளியே வருகிற வெற்றி, உள்ளே இருந்து ஆரம்பித்து வெளியே வருகிற சுகம், உள்ளே இருந்து ஆரம்பித்து வெளியே வாழ்க்கையில காணப்படுகிற சமாதானம், உள்ளே இருந்து ஆரம்பித்து வெளியே பரவுகிற சந்தோஷம் தான் கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம், கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிற சந்தோஷம். வெளியே தேடினா கிடைக்காது, வெளியே இருந்து உள்ள வராது, வர முடியாது. வெளியே இருக்குது, இல்லைன்னு இல்லை, வெளியே சந்தோஷம் இருக்கு. நல்ல காட்சிகளை காணும் போது சந்தோஷம், நல்ல இடங்களுக்கெல்லாம் போய் டூரெல்லாம் போயிட்டு வந்தா சந்தோஷம். அதான் சொன்னேன், வெளியே நல்ல காரியங்களை பார்த்தா சந்தோஷம். கொஞ்சம் யூடியூப் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் என்னது, அதில் சில காமெடிகள்லாம் பார்த்தா கொஞ்ச நேரம் என்னது சந்தோஷம். வெளியே சந்தோஷம் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவின் சந்தோஷம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் என்பது உள்ளிருந்து ஆரம்பித்து வெளியே வருகிறது. புரியுதா? என்ன சொல்றாரு? அவனுக்கு உள்ளே, அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அவனுக்கு உள்ளே, இல்லையா? இருந்து. அது மாதிரி யோவான் 7ஆம் அதிகாரத்திலையும் ஒரு வார்த்தையை பேசுகிறார் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். அப்ப உள்ள, எல்லாரும் சொல்லுங்க, உள்ள, உள்ளத்துல, உள்ளான மனுஷன்ல இருந்து நமக்கு எல்லாமே ஆரம்பிக்கணும். அங்கிருந்து எல்லாமே வரணும், அங்கிருந்து தோணணும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப நான் ஒரு காரியத்தை விரும்பி, நான் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி, நான் ஒரு காரியத்துக்கு பிளான் போட்டு அதெல்லாம் வடிவமைத்து கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்துல வைத்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், 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 இதை செய்யும், இதை நிறைவேற்றும்னு கேட்கிறதற்கும், உள்ளே இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விருப்பத்தையும் ஒரு திட்டத்தையும் ஒரு தீர்மானத்தையும் ஒரு ஆசையும் கொடுக்கிறாரு. அதை ஆசீர்வதியும், அதை நிறைவேற்றும் அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கும் இந்த ரெண்டு ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லைங்களா? ஏன் நம்ம கடுமையா ஜெபிக்கிறோம், கடுமையா போராடுகிறோம், மன்றாடுகிறோம், ஏன் உபவாசம் கிடக்கிறோம், ஏன் இது நடக்கட்டும், ஒரு காரியம் நடக்கட்டும், ஆண்டவரே இது எப்படியாவது நடக்கட்டும், இது முடியட்டும் அப்படிங்கிறோம்னா, அது வெளியே இருந்து வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? வெளியே இருந்து வந்துச்சு, மண்டையில இருந்து வந்துச்சு, மூளையில இருந்து வந்துச்சு, உள்ளத்துல இருந்து வரல, ஆவியில இருந்து பிறக்கல. எங்க இருந்து பிறக்கல? ஆவியில இருந்து பிறக்கல. உள்ள இருந்து உண்டாகல ஆசை. உள்ளான மனுஷன்ல இருந்து ஒரு ஆசை உண்டாகல, உள்ளான மனுஷன்ட்ட இருந்து ஒரு விருப்பம் உண்டாகல, உள்ளான மனுஷனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கல. உள்ளான மனுஷனுக்கு பாருங்க, அவன் தான் யாரோடு ஐக்கியமா இருக்கிறான்? பரிசுத்த ஆவியானவரோடு அவன் தான் ஐக்கியமாக இருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமேன். அப்ப உள்ள இருந்து வந்துச்சே, ஆனால் அது 100% நிச்சயம் சக்சஸ் ஆகும், ஆக முடியும். ஆமேன் சொல்லுங்க, இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை செய்ய சொல்லிட்டாரு அப்படிங்கிற உறுதி உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நடக்கிற வரைக்கும் நீங்க விடாம போராடுவீங்களா? சோர்ந்து போவீங்களா? அது நடக்குங்கிற நம்பிக்கையில இடையில ஏதாவது உங்களுக்கு தளர்ச்சி வருமா? வராது. ஆண்டவர் சொல்லிட்டாரு தெளிவா, எனக்கு ஒரு சத்தம் கேட்டுட்டு இங்க போ, இதை செய் அப்படின்ட்டாருன்னா, நான் போகும்போது எனக்கு இடையில எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அதற்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்லிட்டார், நான் போயிட்டு இருக்கிறேன்னு போகும்போது எனக்குள்ள என்ன வராது? நம்பிக்கையின்மை வராது, விசுவாச குறைவு வராது, பயம் வராது. அடித்து நொறுக்கி தூளாக்கி அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? அவர் சொல்லிட்டாருன்னு நான் என்ன செய்வேன்? ஓடுவேன். ஆமீன் சொல்லுங்க.
வித்தியாசம் இருக்குதா? இல்லை நானே ஒரு திட்டத்தை போட்டுட்டு இதை செய்யணும்னு ஓடும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ தெரியலையா, அடுத்து என்ன செய்ய போகிறாரோ தெரியலையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துட்டே இருக்குமா இல்லையா? கர்த்தர் சொல்லி தான் செய்கிறோமா? இது தேவனுக்கு விருப்பம் தானா? இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்குதா இல்லையா? தேவ சித்தம் தானா? நானே ஒரு திட்டம் போட்டுட்டு நானே ஏதோ ஒன்று, இந்த வீடை கட்டிடுவோம், இதை வாங்கிடுவோம், இதை பண்ணிடுவோம், இதை முடிச்சிருவோம், இங்கே போயிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், நான் ஒரு திட்டம் போட்டு ஓடும்போது சில டைம் அதில் சக்ஸஸ் வரும், வராமல் இருக்காது. சில டைம் அதில் சக்ஸஸ் உண்டு. ஆமீன். அதெல்லாம் சில பிரமாணங்களால் வேலை செய்யுது, அதெல்லாம் வேலை செய்யும், சில நேரங்களில் வேலை செய்யும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டாரு எனக்கு ஒரு திட்டத்தை, உள்ளத்தில் இருந்து உள்ளே இருந்து வந்துடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்துல இருந்து எனக்கு என்ன செஞ்சுட்டு, ஆசை இங்கிருந்து வந்துட்டு. எங்கிருந்து எனக்கு ஆசையும் விருப்பம் எங்கிருந்து வருது? இங்கிருந்து தோண்டி வருது, உள்ளத்திலிருந்து தோண்டி வருது. அப்படிங்க போது நல்லா கவனிக்கிறீங்களா? அதை தடுப்பவன் எவரும் இல்லை. அல்லேலூயா. அதை செய்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. கவனிக்கிறீங்களா? அதனால தான் பவுல் ஒவ்வொரு தடவையும் எழுதுறாரு, என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நிறைவேற்றவே நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. ஆமீன். அப்ப இந்த வசனத்தை எல்லாரும் நீங்க கவனிங்க. யோவான் 4:14 அதை மையமாக வைத்து நாம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமீன். கவனிக்கிறீங்களா? அதுல ரொம்ப முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நம்மளுடைய கவனிங்க பிரதர், கவனிங்க, நம்மளுடைய ஆசீர்வாதம் உள்ளிருந்து புறப்பட்டு வெளியே வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். அல்லது இப்படி சொல்லுகிறேன், உங்களுடைய செழிப்பு உள்ளிருந்து புறப்பட்டு எங்க வர வேண்டும், வெளியே வர வேண்டும். உங்களுடைய சமாதானம் உள்ளிருந்து புறப்பட்டு வெளியே வர வேண்டும். அந்த சந்தோஷத்தை எவராலும் தடுக்க முடியாது. அந்த சமாதானம் உங்களுக்கு குறையாது. எங்க புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? சந்தோஷம் பல வகையில் வரும், சமாதானம் பல வகையில் என்ன செய்யும், வரும். சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால், நல்ல நம்ம விரும்புகிற இடத்துல இருந்தால் சந்தோஷம் என்ன செய்யும், வரும். சந்தோஷம் என்ன செய்யும், வரும். இல்லை காரில் டூரிஸ்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா பையங்கள்லாம் ஊழ விட்டு விசில் அடிச்சு என்ன செய்வாங்க, போவாங்க. ஏன்னா சந்தோஷம் பிறக்குது. சந்தோஷம் என்ன செய்யுது, பிறக்குது. நல்ல ஸ்பீக்கரெல்லாம் போட்டு பாட்டை போட்டு என்ன செஞ்சு ஆடுனா என்ன பிறக்குது, சந்தோஷம் பிறக்குது இல்லைங்களா? கொஞ்சம் பணம் வந்தால் பணத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன பிறக்குது, சந்தோஷம். போனஸ் வந்தா வந்துச்சா, போனஸ் வந்தா என்ன பிறக்குது, சந்தோஷம் பிறக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வெளியே இருந்து உண்டாக்கப்படுகிற சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்க. இப்போ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு உள்ளே ஒரு சமாதானம் இருக்கு. இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இனி எனக்கு தோல்வி இல்லைங்க, வெற்றி தான். ஹல்லேலூயா. என்னை எதிர்க்க எவனும் இல்லை, எந்த பிசாசும் இல்லை. என் வாழ்க்கையை கெடுக்க எவனாலும் முடியாது, எந்த பிசாசாலும் முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை உள்ளே இருந்து நான் தியானிக்க 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 எனக்குள்ள எதுவுமே நடக்காட்டாலும் ஒரு சந்தோஷம் பிறக்குது. காலையில் எந்திரிச்சவன்னு ஒரு சந்தோஷம் பிறக்குது. ஒரு பாடலை நான் எடுத்து பாடும்போது எனக்குள்ள இருந்து சந்தோஷம் என்ன செய்யுது, கிளம்பி வருது. நான் எதுக்கு பாடுறேன், எதுக்கு ஆடுறேனேன்னு என்ன செய்யறாங்க, எல்லாரும் சுத்திலும் இருக்கிறவங்க பார்க்கிறாங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? அந்த சந்தோஷம் எதையும் சார்ந்ததல்ல, அது உள்ளத்திலிருந்து வருகிற சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்முடைய பரிசுத்தமும் எங்கிருந்து தான் வரணும், உள்ளிருந்து ஆரம்பித்து வெளியே வர வேண்டும். வெற்றி உள்ளிருந்து ஆரம்பித்து வெளியே வர வேண்டும். ஆமீன். அதுபோல வேதத்தில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபையில் அதிகமாக இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அநேகர் இதுக்கு பின்னாடி ஓடுறாங்க. அநேகர் இதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க, அல்லது ஓட வைக்கப்படுறாங்க, அல்லது அவங்க அதை மறந்தாலும் அதை வார வாரம் சபையில் ஞாபகப்படுத்துகிறாங்க. சபையில் ஞாபகப்படுத்தாட்டாலும் யாராவது ஞாபகப்படுத்திடுவாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தீங்கன்னா அவங்கள ஞாபகப்படுத்திடுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில்
அதற்கு பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பூரணம். எல்லாரும் சொல்லுங்க. தமிழ்ல பூரணம். தமிழ் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னது? பூரணம். அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நாம் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக, பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வசனம் இருக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த பெர்ஃபெக்ஷன் இல்லையே, பூரணமா நான் இல்லையே. பூரணம்னா என்ன தெரியுதா? குறையில்லாத வாழ்க்கை. பூரணம்னா என்னதுன்னு சொல்லுங்க. குறையில்லாத வாழ்க்கை. அது யார்கிட்டங்க இருக்கு? ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டுங்க. ஆமீன். ஆஸ்கார் அவார்டை விட மிகப்பெரிய அவார்டு அவருக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பூரணமான மனுஷன். பைபிள் பூரணத்தை பற்றி நிறைய பேசுகிறது. பூரணமான மனுஷனை பற்றி பேசுகிறது. பூரணமான வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. எல்லாமே வேதத்தில் இருக்கிறது. ஆனால் நல்ல கவனிங்க, இந்த பெர்ஃபெக்ஷன் என்பது இன்னைக்கு சபையும் மக்களும் மனிதர்களும் பெர்ஃபெக்ஷனை வெளியே இருந்து அடைஞ்சி பெர்ஃபெக்ஷனாக பார்க்குறாங்க. முடியாது, சாத்தியம் இல்லை, என்னைக்கும் நடக்காதுங்க. வெளியே இருந்து வர்ற சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா வெளியே இருந்து வர்ற பெர்ஃபெக்ஷனும் நிலைத்திருக்கும். எங்க எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு வெளியே இருந்து ஒரு சந்தோஷம் வந்துச்சு இல்லை, ஏதோ ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை உங்களை அப்படி புகழ்ந்து சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. ஒரு பணம் வருது. அந்த பணம் வந்த உடனே என்ன வருது? சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷம். அந்த பணம் செலவழிஞ்ச பிறகு அந்த சந்தோஷம் என்ன செஞ்சிருது? எங்க இன்னைக்கு உங்களுக்கு போனஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ 1,00,000 ரூபா வந்துடுச்சு, ஏதோ ஒன்று வர வேண்டியது வந்துடுச்சு. அது வந்த உடனே உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வருமா வராதா? வரும். அது அந்த மகிழ்ச்சி அப்படியே இன்னைக்கு உங்களுக்கு 30 வயசுனா 100 வயசு வரைக்கும் அந்த மகிழ்ச்சி தங்கி இருக்குமா? கொஞ்ச நேரம் கழிச்சு அது மறையும். அது என்ன செய்யும்? போகும். ஏன்னா அடுத்ததை உங்க மனது தேட ஆரம்பிக்கும். அடுத்ததை உங்க மனது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்துட்டு உள்ளூருக்கு வந்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். வருமா வராதா? அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துன்னு நம்ம வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். வருமா வராதா? ஆனால் அது இங்கேருந்து போகும்போது அது எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷம் துக்கமாக மாறிடும். சரிங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா கவனிக்கலையா? இது போல தான் பூரணம், பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் என்பது வெளியே இருந்து ஆரம்பித்து வெளியே இருந்து நீங்கள் முழுமையாக்கணும் நினைச்சா அந்த பெர்ஃபெக்ஷன் நிலைத்து இருக்காது. கவனிக்கிறீங்களா? பெர்ஃபெக்ஷன் என்பது உள்ளே இருந்து என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். உள்ளே இருந்து நீங்க பூரணமாகி வெளியே நீங்கள் வர வேண்டும். ஆமீன். இப்ப உதாரணமாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், பேதுரு எழுதின 2வது நிருபம், அதுல 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுப்போம். அதுல ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம இந்த செய்திக்குள்ள நம்ம போக போகிறோம். பேதுரு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இல்லை, எல்லாரும் சொல்லணுமா வேண்டாமா? சிலர் மௌனமா இருக்கீங்களா? எதுக்கு? மனசுலே சொல்றீங்களா? இல்லைங்க, வாயை திறந்து சொல்லணுங்க. அதுக்கு பேர் தான் அறிக்கை. மனசுல சொல்றது கிடையாது. அறிக்கைன்னா வாயை திறக்கணும். ஆமீன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் என்ன செய்யணும்? வாய் பேசணும். அதுக்கு பேர் தான் அறிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. கவனிக்கிறீங்களா? ஏன் இடறி விழுகிறார்கள்? நிறைய பேர் ஏன் இடறி விழுகிறாங்க? ஏன் பாதியில நிற்கிறாங்க? ஏன் சோர்ந்து போகிறாங்க? ஏன் தளர்ந்து விடுகிறாங்க? இல்லையா? அப்படின்னா இங்கிருந்து வருது. எல்லாம் எங்கிருந்து வருது?
இங்கிருந்து வரல, எல்லாம் எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது. லட்சியம் எங்கிருந்து வருது? எனக்கு அப்படிலாம் லட்சியம் நிறைய வந்திருக்கு, இடறி விழுந்திருக்கேன், ஒன்றும் இல்லாமலும் போயிருக்கு. பாலியாங்கிச்சோ அதை செய்தார் அப்படின்னு புக்கில் வாச்சோன்னே நானும் அதை செய்வேன் அப்படின்னு ஓடுனேன், இடறி விழுந்திருக்கேன். அவருக்கு அது ஆயிருக்குங்க, எனக்கு ஆகுமானா எனக்கு இங்கிருந்து வரணும். நான் படித்ததுனால மண்டையிலிருந்து வருவதல்ல விசுவாசம். கவனிக்கிறீங்களா? எங்கிருந்து வருவதல்ல விசுவாசம், மூளையிலிருந்து வருவதல்ல விசுவாசம். விசுவாசம் எங்கிருந்தா வரணும்? உள்ளத்திலிருந்து வரணும். இயேசு எனக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்காக மரித்தார். இந்த தேவன் தான் என் தேவன். இதுல சிலுவையில கொண்டு போய் தலையில அடிச்சு வச்சாலும் இந்த தேவன் தான் என் தேவன் சொல்லி மரித்தார்கள். ஏன் மரித்தார்கள்? கொதிக்கிற எண்ணெய் கொப்பள அந்த எண்ணெயில கொண்டு போய் போட்டாலும் இல்லைங்க இயேசுதான் எனக்கு தேவன் சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க? ஏன்னா அங்க விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? உள்ளத்திலிருந்து வந்துச்சு. இங்க இருந்து அவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இங்க இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த தேவன் என் கூட இருக்கிறாருங்க, என்ன நடந்தாலும், ஆமீன், யார் கைவிட்டாலும் எது நடந்தாலும் இவர் என்னை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இங்கிருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுக்கும் அசையவே மாட்டேன், எதுவும் இடறி விழவே மாட்டேன். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் இடறி விழுவதில்லை. ஆமீன். இப்ப யோவான் 4ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு? அந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். கவனிக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றார்? இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொன்னார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இந்த சம்பவத்தை? நீ வாசிச்ச உடனே அந்த பெண்ணை தவறான பெண்ணா கண்ணோட்டத்துக்குள்ள வரக்கூடாது. இது இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த சமுதாயத்தில் விவாகரத்தும் மறுமணமும் சாதாரணம். கவனிக்கிறீங்களா? விவாகரத்தும் மறுமணமும் என்னது? சாதாரணம். அதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் உங்களுக்கு அனுமதி தர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த பெண்ணோட வாழ பிடிக்கலைன்னா விவாகரத்துன்னு நான் சொன்னா போதும், விவாகரத்து உண்டாயிரும். என்ன செஞ்சிடலாம்? உண்டாயிடலாம். கவனிக்கிறீங்களா? இப்போ இவளுக்கு ஏன் 5 புருஷர் இருந்தார்கள்? 5 பேர் இவளை விவாகரத்து பண்ணியிருக்கலாம். 5 பேர் இவளை என்ன செஞ்சிருக்கலாம்? விவாகரத்து பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவள் 5 பேரோடு தவறான உறவுல இருந்தான் என்பது இங்க சொல்லப்படலை. கவனிக்கிறீங்களா? ஆனால் 5 புருஷர்கள் இருந்தார்கள், 5 பேர் இவளை மாற்றி இருக்கிறார்கள், 5 பேர் இவளை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 5 பேர் இவளோடு இருந்து என்னால் வாழ முடியாது என்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க என்கிறது உறுதி. 5 பேர் இல்லை, இன்னும் 500 பேரை கல்யாணம் முடிச்சாலும் 500 விவாகரத்து இவளுக்கு நடக்கும். ஒரு மாசத்துக்கு மேல இவ எங்கேயும் போய் யாரு கூட வாழ்ந்துடலாம் முடியாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா? இங்க மாற்றம் புருஷனை மாற்றுவதனால வாழ்க்கையில மாற்றம் வராது. உன் உள்ளத்தை மாற்று, உன் குணத்தை மாற்று, உனக்கு எதை மாற்ற வேண்டுமோ அதை நீ மாற்று, எல்லாம் சரியாகும் என்று இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அறிந்தபடினாலதான் இந்த பெண்ணை தேடி இயேசு சமாரியாவின் கிணற்றில் அவர் காத்திருந்தார். ஏங்க, நம்ம வேலையை மாத்துறதுனால ஒன்றும் பெருசு அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த வேலை சரியில்லை, நான் அடுத்த வேலைக்கு போய் உயர்ந்துடும். அந்த கம்பெனி சரியில்லை, இல்லைங்க, இந்த ஊர் சரியில்லை, அடுத்த ஊர், இந்த வீடு சரியில்லை, அடுத்த வீடு, இந்த இது இல்லை, அது சரியில்லை, இந்த வண்டி சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த தெரு இல்லை, அந்த தெரு இல்லையா, மாற்றி கொண்டே இருப்பது. இந்த வேலை அந்த வேலை, விட்டா சட்டம் அனுமதிச்சா எதையும் மாற்றுவோம். கணவரையும் மனைவி என்ன செஞ்சிருவோம்? மாற்றிடுவோம்.
ஆனால் மாற்றம் இதில் உனக்கு தேவையில்லை. நீ எத்தனை பேரை மாற்றினாலும் உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீ எத்தனை கம்பெனிக்கு போனாலும் உன் கோபத்தையும் முன்கோபத்தையும் கீழ்ப்படியாமையும் நீ விடாத வரைக்கும் உனக்கு ப்ரமோஷன் வராது. உங்களுக்கு புரியுதா? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது என் கூட படித்தா நான் எதுக்குப்பா அங்கே நிற்கிறேன், என் பிள்ளைய அந்த ஸ்கூல்லேருந்து இங்கே மாற்ற போகிறேன், எதுக்கு அங்கே சரியாக சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த ஸ்கூலில் வந்தால் நல்லா படிச்சிருவா, அப்போ அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஃப்ளக்ஸ்லாம் கட்டொட்டி ஒரு பொண்ணுக்கு வச்சுருக்காங்க, அது எப்படி? அதே டீச்சர் தானே உன் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்தா. பிரச்சனை டீச்சர்கிட்ட இருக்கா, ஸ்கூல்கிட்ட இருக்கா, படிக்கிற பிள்ளைகிட்ட இருக்கா, யார்கிட்டங்க இருக்கு? கவனிக்கிறீங்களா? இப்போ இவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்ல கவனிங்க. இங்க சொல்லப்படுகிற வார்த்தை, உபயோகப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடி, அது உனக்கு உள்ளே இருந்து என்ன செய்யும்? வெளியில எல்லாத்தையும் கொண்டு வரும். ஆமீன் சொல்லுங்க. அவளோடு சொல்லப்படுகிற வார்த்தையில அர்த்தம் இருக்கு. அவளுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? திரும்ப 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 தாகம் உண்டாகும். மாத்திக்கிட்டே இருக்கலாங்க. போன் புதுசா மாடல் வந்துகிட்டே இருக்கும், ட்ரெஸ் புதுசா மாடல் வந்துகிட்டே இருக்கும், முடியெல்லாம் புது மாடல் வந்துட்டே இருக்கும். பாருங்க, வித்தியாசமா முடியெல்லாம் வச்சிருப்பாங்க, வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு அந்த முடி போய் இன்னொரு ஹேர் ஸ்டைல் வரும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குங்க வாழ்க்கையில. அதனாலலாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? அதனால ஒன்றும் என்ன செய்ய போறது இல்லை, வரப்போறது இல்லை சொல்றாரு. உள்ளுக்குள்ள எல்லாரும் சொல்லுங்க. அதனால தான் அவர்கிட்ட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, உள்ளுக்குள்ளே இருந்து. அது போலதான் பெர்ஃபெக்ஷன். இப்ப நம்ம பார்க்க போகிறது என்னது? பூரணம் என்பது. ஐ எப்படியாவது நான் பூரணம் ஆயிரணும், எப்படியாவது நான் என்ன செஞ்சிடணும், பெர்ஃபெக்ஷன் ஆயிரணும்னு ஒரு மனுஷன் கவலைப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. ஏன்னா சபையில் அதை திணிக்கிறாங்க, அதை சொல்றாங்க, அதை கடுமையா போதிக்கிறாங்க. நீ இதை செய்து விட்டாயா, இப்படி ஆகி போனாய், நீ இங்க போனியா, இங்க விழுந்துட்ட, அதை செஞ்சு பாருங்க. பெர்ஃபெக்ஷனை நோக்கி 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 மக்களை மண்டையில் அதை திணிச்சு, நமக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அதை திணிச்சு, எப்பொழுதுமே நமக்கு ஒரு காரியத்தை நம்முடைய சிந்தனையில வைத்திருக்க தூண்டுகிறது. என்னதுன்னா, எனக்கு ஏதோ குறை இருந்துட்டே இருக்கு. இந்த சபையில போதனையை கேட்டுட்டு வெளியே போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு என்ன என் வாழ்க்கையில இந்த குறை இருக்குதை நான் என்ன செய்ய போறேன்? நான் ஒழுங்கா ஜெபிக்கலையே, இல்லையா? எந்த ஜெப கூட்டத்துக்கு போனாலும் திரும்பி வரும்போது இந்த கேள்வியோட தானே வர்றோம். எங்க யதார்த்தமா உண்மையை பேசுறேனா இல்லை பொய்யை பேசுறேனா? சிஸ்டர், ஜெப கூட்டத்துக்கு போனோன்னு அங்கே என்ன பேசுகிறாங்க? ஜெபிங்கங்க, நீங்கள் ஜெபிச்ச ஆசீர்வாதம். 3 மணிக்கு எந்திங்க, 4 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க, 6 மணிக்கு மேலே ஜெபம் கூரையை தாண்டாது, அப்படி இப்படின்னு பேசி 1 மணி நேரமாக ஜெபிச்சிங்க, உங்களை ஆண்டவர் வெறுத்துட்டாரு. ஓ, நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்கலையா, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தப்பு, இப்படியெல்லாம் பேசி நான் அப்படி வெளியே வரும்போது என்ன மனசோடு வர்றேன்னா, என்கிட்ட ஜெபக்குறைவு இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது? ஜெபக்குறைவு இருக்குது. இன்னொரு பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே வரும்போது எனக்கு என்ன மனசுல தோணுதுன்னா, நான் இன்னும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுல எனக்கு குறைவு இருக்கு. ஏன்னா காணிக்கை கொடுக்கறதெல்லாம் வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி விட்டா அதை என்ன செஞ்சுவாங்க? ஐநா சபையிலே போய் சொல்லிடுவாங்க, நான் 3000 ரூபா அனுப்பினேன், எனக்கு கர்த்தர் இதை கொடுத்தார், அதை கொடுத்தாரு. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையாங்க? எல்லாத்தையும் போதனையும் கேட்டு 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 நான் வெளியே வரும்போது, ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நான் கேட்டு வெளியே வரும்போது, கடைசியில் எனக்கு என்ன பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா, உண்மையிலே நான் ஆண்டவர் பிள்ளை தானா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மை தானா, இல்லை நான்லாம் பரலோகம் பேருவனாங்கிற எண்ணமே எனக்கு ஒரு காலத்தில் வந்துடுச்சு. என்னைய சொல்கிறேங்க, வந்துடுச்சு. கவனிக்கிறீங்களா? ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற அவர் என்னை எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்தார். அல்லேலூயா. நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற அவர் என்னை எல்லாவற்றிலும் என்ன செய்து விட்டார்? விடுதலை தந்து விட்டார், நிச்சயமாக தந்து விட்டார். ஆமீன். கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய போராட்டம், நான் எப்படியாவது பெர்ஃபெக்ஷன் ஆயிரணும், நான் நல்லா ஆயிரணும், குறையில்லாம இருந்துடணும். கண்டிப்பா ஆவீர்கள். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆவோம். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் அது எங்கிருந்து வரப்போகுதுன்னா, உள்ளே இருந்து ஆரம்பிக்க போகுது. சத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது? உள்ளே இருந்து ஆரம்பிக்க போகுது. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமேன் இல்லைங்களா? இப்ப வெளியில இருந்து வர்ற ஒழுக்கம், வெளியில இருந்து வர்ற கீழ்ப்படிதல், வெளியில இருந்து வருகிற பயம், இது எத்தனை நாள் நிலைத்திருக்கும்? எத்தனை நாள் நம்மை ஆளுகை செய்து நம்மை அந்த வழியிலே நடத்தும்? வெளியிலிருந்து வர்றதுன்னு உங்களுக்கு புரியுதா? சட்டம் போட்டு, அது அன்னைக்கே ஒருத்தர் பாடி வச்சுட்டார். சட்டம் போட்டு திட்டம் போட்டுன்னு ஒருத்தர் அன்னைக்கே பாடி வச்சுட்டார். கவனிக்கிறீங்களா? சட்டம் போட்டு என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் எந்த தேசமாவது, கவனிக்கிறீங்களா, எந்த தேசமாவது சட்டம், கடுமையான சட்டம் போட்ட தேசங்கள் இருக்குல்ல, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இன்னைக்கு தலையை வெட்டுற தேசமும் இருக்கு. அந்த தேசத்துல குற்றம் நடக்காமல் இருக்கா, குற்றம் குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கான்னா இல்லை, ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது குற்றங்கள் அங்கே பெருகிட்டு தான் வருது. கவனிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல்லையாவது சட்டத்திட்டம் இல்லாமல் இருக்கா? எந்த இன்ஸ்டிடியூஷன்லையாவது, எந்த கம்பெனிலையாவது சட்டத்திட்டம் இல்லாமல் இருக்கா? ஆனால் சட்டத்தை மீறுகிறவங்க இருக்காங்களா இல்லையா? லேட்டாக வராதான்னு சொன்னால் லேட்டாக தான் போவோம். கம்பெனிக்கு என்ன தான் செய்வோம்? லேட்டாக தான் போவோம். பெர்மிஷன் போடுவோம். லேட்டாக வந்துட்டு அதுக்கு 1000 பொய் சொல்லுவோம் இல்லையா? ஹாஸ்டலில் இருந்து காலேஜ் நமக்கு நடந்து போகிற 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் லேட்டாக தான் போவோம். சட்டம் இருக்கா இல்லையா? ரூல்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? பெர்ஃபெக்ஷன் நான் கேட்குற கேள்வி புரியுதா? பெர்ஃபெக்ஷன் வந்துருமா? வெளியில இருந்து வர்றது சட்டம்லாம் என்னன்னா, சட்டம் போட்டுனா அதுதான் வெளியே இருந்து வர்ற பெர்ஃபெக்ஷன். என்ன பூரணப்படுத்த பார்க்குது சட்டம், என்னை பூரணப்படுத்த பார்க்குது. முடியாது, பூரணப்படுத்த முடியாது. என்ன இல்லை, இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் எந்த சட்டமும் பூர்ணப்படுத்தாது, எந்த தேசத்தையும் பூர்ணப்படுத்தாது, எந்த சமுதாயத்தையும், எந்த மக்களையும், எந்த குழுவையும் அல்லது எந்த ஒரு கூட்டத்தையும் அது என்ன செய்யாது, பூரணப்படுத்தாது. கவனிக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நல்ல முக்கியமான காரியங்க, இதை நீங்க கவனிக்கணும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. கவனிக்கிறீங்களா? எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. இப்ப அடுத்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த, ஏங்க நல்லா கவனிங்க, எதுல பதிந்திருந்த? எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களில் எது எழுதப்பட்டது? எது எழுதப்பட்டது? அங்க ஆண்டவர் கற்பலகையில கல்லுல எதை எழுதினாரு? எதை எழுதினாரு? ஆண்டவர் கற்பலகையில தன் கையால எதை எழுதினாரு? 10 கட்டளைகளை எழுதினாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? 10 கட்டளைகளை என்ன செய்தாரு? இந்த 10 கட்டளைகள் தான் என்னைய மோசமாக்குச்சுன்னு பவுல் சொல்றாரு. இந்த 10 கட்டளைகள் தான் என்ன செஞ்சிச்சு? அதாவது மோசமாக்குச்சு என்கிற வார்த்தையை நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த 10 கட்டளைகளால நான் படாத பாடுபட்டேன்னு பவுல் எழுதுறார். அதுக்கு இங்க விளக்கம் சொல்றார். எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஊழியம் அது? சத்தமா சொல்லுங்க, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அடுத்த வசனம், 8ஆம் வசனம் எல்லாரும் வாசிங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். எல்லாரும் சொல்லுங்க, ஒளிந்து போகிற. முதல்ல என்ன சொல்றாரு? மரணத்துக்கு ஏதுவான. அடுத்து என்ன சொல்றாரு? ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும்.
அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். அது என்ன ஊழியம்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால், அடுத்து என்ன சொல்றது? நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஆமென். ஸோ இங்க ரெண்டு ஊழியத்தை பத்தி பேசுறார். ஒன்று மோசையினுடைய ஊழியம், இன்னொன்று இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒன்று பழைய உடன்படிக்கையின் ஊழியம், இன்னொன்று புது உடன்படிக்கை. அதான் சொல்ற 6ஆம் வசனத்திலே சொல்றார், புது உடன்படிக்கை என்றே ஆரம்பிக்கிறார். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை என்ன செய்தார்? தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். பழைய உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்தவர் மோசே, புது உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பழைய உடன்படிக்கை என்ன செய்கிறது? அது என்னன்னா கொல்லுகிறது, அது ஒளிந்து போகிற மகிமையுடையதா இருக்கிறது, அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது, அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அது என்ன ஊழியம்? இந்த ஊழியம்தான் வெளியே இருந்து நம்மளை பெர்ஃபெக்ஷன் ஆக்க நினைத்த ஊழியம். வெளியே இருந்து என்னை பூரணப்படுத்த நினைத்த ஊழியம். வெளியே இருந்து எனக்கு கட்டளைகளை கொடுத்து, ஏங்க எல்லாமே உங்களுக்கு மனசுல கேள்வி வரும், அப்ப ஆண்டவர் தானே கட்டளை கொடுத்தாரு. அதெல்லாம் உண்டு, அது என்னன்னு உங்களுக்கு விவரம் சொல்றேன், கவனிங்க. அதெல்லாம் உண்டு. ஆண்டவர் தான் 10 கட்டளையை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாமே உண்மைதான். ஆனா அந்த கட்டளைகளால் யாரையும் எவரையும் எப்போதும் அது என்ன செய்யவில்லை, ஒரு நாளும் அது பூரணப்படுத்தவில்லை. கவனிக்கிறீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம்னா அதான் 10 கட்டளை. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. எல்லாம் கவனிங்க, நியாயப்பிரமாணமும் 10 கட்டளைகளும் அது ஒரு நிழலாய் இருக்கிறது, அது உண்மை கிடையாது. நல்ல 10 கட்டளைகள்ல குறிப்பா உதாரணமா ஓய்வு நாளை பத்தி பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? ஓய்வு நாளை பத்தி பேசுகிறார். ஓய்வு நாளின் கட்டளை அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஓய்வு நாளின் கட்டளை அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அவைகளின் பொருள் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றினதுங்க. அன்னைக்கு ஓய்வு நாளை கொடுத்திருந்தார். ஓய்வு நாளை ஆண்டவர் அனுசரிக்க சொன்னார். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஓய்வு நாளில் எதெல்லாமோ செய்யக்கூடாதுன்னார். அதை மீறினா அதுக்கு மரண தண்டனை. அந்த ஓய்வு நாள் கட்டளையை மீறினா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நல்ல கவனிங்க, இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னாரு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? சத்தியம் பண்ணாதே என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு ஒரு புது டீச்சிங்கை கொடுக்க ஆரம்பித்தார். கவனிக்கிறீங்களா? கொலை செய்யாதே என்பது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. எங்கே? கொலை செய்யாதே என்பதுதான் 10 கட்டளைகள்ல ஒண்ணு, அது சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ நான் சொல்றேன், உன் சகோதரனை மூடனே என்று சொல்வாயானால் அது அதுக்கு மேலா இருக்கு அப்படிங்கிறார். கவனிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்கிறாரு. அது அப்படி சொல்லப்பட்டது. ஒரு ஸ்திரியை விவாகரத்து பண்ணலான்னு மோசே அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அது எங்க தான் இருக்கு? நியாயப்பிரமாணத்துல தான் இருக்கு. கவனிக்கிறீங்களா? மோசே தள்ளுதற் சீட்டை கொடுத்து ஒருத்தி விவாகரத்து பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதியிலே அப்படி உண்டாகவில்லை. கவனிக்கிறீங்களா? அவர்களை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக என்ன செய்தார்? உண்டாக்கினார். அதனால விவாகரத்தெல்லாம் கிடையாதுங்கிறார். இவர் புதுசா ஒன்றும் சொல்லலை. 10 கட்டளையைத்தான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தான் பேசுறாரு. ஆனா அதுல உள்ள நிழலை சொல்லாமல் நிஜத்தை பேசுகிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களை சட்டம் போட்டு சட்டம் உங்களை நடத்தணுமா, உங்க உள்ளத்துல இருந்து ஏதோ ஒண்ணு பேசி அது உங்களை நடத்தி கொண்டு போகணுமா? ஏதோ ஒன்றுன்னு சொல்றேன், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ ஒன்றுன்னு சொல்றேன், அதான் உங்களுடைய மனசாட்சி. ஏதோ ஒன்று சொல்றேன், அதான் உங்க உள்ளான மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க.
எங்க வெளியில இருந்து சட்டம் போட்டு அந்த சட்டம் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தணுமா, இல்லை உள்ளத்துல இருந்தே உங்களுக்கு விருப்பம் வரணுமா? நான் இதை செய்யணும், நான் இப்படி வாழணுங்கிற விருப்பம் வரணுமா? சொல்லுங்க பிரதர், எத்தனை பேர் சொல்றீங்க? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுல ஒருத்தன் வந்து ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல 17 முதல் 27 வரைக்கும் இருக்கு. இந்த சம்பவமே எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை, ஆக முடியாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் இந்த சம்பவமே எழுதப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? அவன் வந்து கேட்ட உடனே முதல் அடியே ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். என்ன நல்லவன்னு சொல்லாத அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? என்ன செய்யாத, அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, அதான் பாயிண்ட். தேவன் ஒருவரை தவிர, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை, எவனும் பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? எவனாவது நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு பிரசங்கம் பண்ணா நம்பாதீங்க. ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டார், எவனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஏங்க, நான் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு பீத்தினோம்னா அப்ப 2 மணி நேரம் ஜெபிச்சவன் என்ன செய்வான்? நான் 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அதை வந்து ஓன்னு பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா அங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் சொல்லுவான்ல, இவன் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இந்த பீத்துறானே, நான் 4 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அமைதியா. கவனிக்கிறீங்களா? நான் 100 ரூபா காணிக்க கொடுத்துட்டு ஓஹோன்னா அங்க 1000 ரூபா காணிக்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? 1000 ரூபா காணிக்க போட்டவன 1000 ரூபா காணிக்க கொடுத்துட்டான்னா அங்க 1 கோடி ரூபா கொடுத்துட்டு ஒருத்தன் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப எது பெரியது, எது நல்லது, எது பெர்ஃபெக்ஷன், எது சிறந்தது? ஆண்டவர் இவர் சொல்றாரு, நல்லவன் தேவனை தவிர ஒருவனும் இல்லையன்னு முதல் பாயிண்ட்லேயே அதை தான் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீ பெர்ஃபெக்ஷனா ஆகணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்ல கவனி, நீ கற்பனைகளை கை கொள்ள அப்படிங்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அவன் கற்பனையை கை கொள்ளவில்லை, கை கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் அதை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்ப அவன் சொல்றான், இல்ல நான் சின்ன வயசு முதல்ல எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு விட்டேன். அப்ப சொல்றாரு, இல்ல உனக்கு உண்டானதெல்லாம் வித்துட்டு நீ என்ன செய்ய, என்னை பின்பற்றின உடனே அவனால முடியல, அவனால கீழ்ப்படிய முடியாது. கவனிக்கிறீங்களா? அவனால என்னது? அவனால இல்ல, யாராலையும் முடியாது. ஏன்னு கேளுங்க, பெர்ஃபெக்ஷன் என்பது எங்க இருந்து வர வேண்டும்? உள்ள இருந்து வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்க, கையை வேற்றி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமீன். நல்ல கவனிங்க. அப்ப இப்ப நல்ல கவனிங்க, நாம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி புது வாழ்வு என்கிற தலைப்புல பார்த்து வருகிறோம். இப்போ உங்களுக்கு நான் பண்ணுகிற பிரசங்கம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் உள்ளே பூரணமாய் ஏற்கனவே இருக்கிறீங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே உள்ள யாராதான் இருக்கிறீங்க? பெர்ஃபெக்டா ஆக்கி இருக்கிறார் உங்களை. இயேசுவின் ரத்தம் பெர்ஃபெக்ட் ஆக்காததை வேற எது பெர்ஃபெக்ட் ஆக்க முடியும்? ஆமீன் சொல்லுங்க. இயேசுவின் சிலுவை மரணம் ஒன்றை பூரணப்படுத்த முடியாவிட்டால் எது அதை பூரணப்படுத்த முடியும்? இயேசுவின் பாடுகளும் இயேசுவின் கீழ்ப்படிதலும் இயேசுவினுடைய சிலுவை மரணமும் ஒன்றை பூரணப்படுத்த முடியாவிட்டால் அதை எந்த சக்தியால் இந்த உலகத்தில் பூரணப்படுத்த முடியும்? அது எந்த செயலால் பூரணமாக்க முடியும்? ஒன்றாலும் முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்கு இல்லாத வல்லமையா நம்முடைய செயல்களுக்கு இருக்க போகிறது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? அதுல என்ன சொல்றார்? திரும்ப வாசிங்க. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. ஒரு காலம் என்ன செய்யாது? பூரணப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லிட்டே வர்றாரு. வந்துட்டே இருக்கும்போது 14வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கைகளை நல்ல தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்க. இவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். எங்க நான் சொல்றேன்னா பைபிள் சொல்லுதா? உங்க கையில பைபிள் இருக்கா? உங்க பைபிள் அப்படி சொல்லுதா? என்ன சொல்லுது? வாசிங்க. இவர் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்ன செய்திருக்கிறாரு? எவர் லாஸ்டிங், என்றென்றைக்கும்னா என்னது?
நித்தியமாய் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த பூரணம் பெர்ஃபெக்ட். ஆமீன் சொல்லுங்க. இது மாறாதது, என்றென்றைக்கும்னா என்னது? இன்னைக்கு பெர்ஃபெக்ட், நாளைக்கு குறைவு வரவே வராது. உங்கள் உள்ளான மனுஷனை பத்தி பேசுகிறேன். வெளியில உங்களுக்கு 1000 குறை இருக்கும், வெளியில உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க, விட்டுருங்க, அது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா உங்களை இயேசு அழைக்கும் போது, இயேசுவின் இரத்தத்தால நீங்கள் கழுவப்படும் போது, உங்கள் உள்ளான மனிதன், உங்கள் ஆவிக்குரிய மனிதன், அவன் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறான்? பெர்ஃபெக்டாய், பூரணமாய் மாற்றப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் இயேசுவின் இரத்தத்தினாலே அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் எப்படி பிறந்திருக்கிறான்? 1 பேதுரு 1 அதிகாரம் 22, 23 சொல்லுகிறது, அழிவில்லாத, ஆமென், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவனுடைய வசனம் என்கிற அவருடைய அந்த வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். அப்ப வசனத்துல ஏதாவது குறை இருக்குமா? வசனத்தினால பிறந்தவனுக்கும் என்ன இருக்காது? அப்ப உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? பூரணமாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப எங்க பிரச்சனை, ஏன் குழப்பம் வருது, ஏன் விழுந்து போகிறோம், ஏன் இடறி போகிறோம் அப்படின்னா, நம்ம பெர்ஃபெக்ஷனை வெளியில இருந்து உள்ள கொண்டு வர பார்க்கிறோம். முடியாது. உள்ள இருந்து வெளியே எல்லாமே வரணும். நான் ஆசைப்பட்டு கீழ்படியணும், நான் விருப்பப்பட்டு ஒரு காரியத்தை செய்யணும், சட்டம் போட்டு செய்யும் போது நான் இடறி விழுகிறேன். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமீன். நான் கவனிங்க, நான் ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு செய்கிறேன், இதை விரும்பி செய்கிறேன் அப்படின்னா அது எனக்கு என்னத்தை கொண்டு வரும்? அது எனக்கு என்னத்தை கொண்டு வரும் சொல்லுங்க. நான் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் சட்டம் போட்டு ஒரு காரியத்தை என்ன செய்ய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? ஆமீன். என் மனதிலிருந்து தோன்றி, என் உள்ளத்திலிருந்து தோன்றி நான் ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படுகிறதற்கும், ஒரு காரியத்தை செய்யறதற்கும், ஒரு காரியத்தை கொடுக்கிறதற்கும் அதற்குரிய திருப்தியே வேற. அதற்குரிய திருப்தி வேற மாதிரி இருக்கும், அதற்குரிய ரிசல்ட் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். ரிசல்ட்டை பத்திலாம் அது கவலைப்படாது. கவனிக்கிறீங்களா? நான் உள்ளத்திலேருந்து ஒன்று விரும்பி ஒன்று கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேங்க. ஒருத்தங்களுக்கு 1000 ரூபா உதவி செஞ்சாலும், விரும்பி செஞ்சிட்டாலும் இல்லை பேருக்கு செஞ்சிட்டாலும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஐ மீன், உள்ளத்திலேருந்து விரும்பி செஞ்சிட்டா யாரும் பாராட்டாட்டாலும் எனக்கு உள்ளத்தில் என்ன இருக்கும்? திருப்தி இருக்கும். யாருக்கும் தெரியாட்டாலும் எனக்கு என்ன இருக்கும்? நான் செஞ்சிட்டேன், விருப்பப்பட்ட செஞ்சிட்டேன், அவ்வளோதான். ஆனால் இதே 1000 ரூபாயை கொடுத்துட்டேன், 4 பேருக்கு தெரியணுங்கன்னு கொடுத்துட்டோம்னா 4 பேர் பாராட்டுற வரைக்கும் எனக்கு என்ன இருக்காது சொல்லுங்க? எனக்கு என்னங்க இருக்காது? திருப்தி இருக்காது. பாராட்டுனாலும் எனக்கு என்ன இருக்காது? அந்த பாராட்டு முடிஞ்ச பிறகு 1000 ரூபா போச்சே, 4 பேர் பாராட்டுனாங்க அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? வரும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதனால உள்ளத்திலிருந்து வந்து ஒன்று செய்யறதுக்கும் வெளியில இருந்து சட்டம் போட்டு என்ன செய்ய வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முத வெளியில இருந்து சட்டத்தை கொடுத்தார். எதை கொடுத்தார்? சட்டத்தை கொடுத்தார். அதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? உங்களுக்கும் எனக்கு உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சட்டத்தால் நடத்தப்படுகிறேனா, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா? ஆமீன். ரெண்டுக்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறது. சட்டத்தால் நடத்தப்படுவது என்பது வெளியே இருந்து உள்ள வருகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது என்பது எங்கிருந்து வருகிறது? உள்ளிருந்து என்ன செய்கிறது? வெளியே வருகிறது. உள்ளிருந்து வெளியே வருகிறது எப்படின்னா, நான் விரும்பி செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? விரும்பி செய்கிறேன். அடுத்து நான் அறிந்து செய்கிறேன். நான் எப்படி செய்கிறேன்? அறிந்து செய்கிறேன். நான் மற்றவர்களுக்காக செய்யலை, அதை எனக்காகவே செய்கிறேன். கவனிக்கிறீங்களா? அதை யாருக்காக செய்யலை? தேசம் சட்டம் போட்டு அதனால செய்கிறேன்னு செய்யலை. இந்த சட்டம் இருக்கு அதனால கீழ்ப்படிதான் இல்லை. நான் செய்கிறது எனக்காகவே செய்கிறேன். என் உள்ளத்தில் தோணிச்சு அதனால நான் செய்கிறேங்கப்போ நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. யாரும் பார்க்காவிட்டாலும் அதை நான் செய்வேன். சட்டம் என்னை இயக்கும் போது நான் என்ன செய்வேன்? யாரும் பார்க்காத போது நைஸா தவற செய்வேன். நீங்க சட்டத்துக்கு பயந்தா என்ன செய்வோம்? சட்டத்தை யாரும் பார்க்காத போது என்ன செய்வோம்? தவறு செய்வோம். அப்படிதானே?
இல்லையா? எல்லாரும் பார்க்கும்போது வெளியில் நீட்டாக என்ன செய்வோம், இருப்போம். மற்றவங்க பார்வைக்குன்னு நம்ம வாழும்போது மற்றவங்களுக்கு கண்ணு முன்னாடி எப்படி இருப்போம், நல்லா இருப்போம். ஆனால் நானே வாழணும்னு விரும்பிட்டேன், இப்படி ஒழுக்கமாக வாழணும்னு நானே விரும்பிட்டேன், நானே நினச்சிட்டேன் பரிசுத்தமாக வாழணும்னு விரும்பிட்டேன்னா, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தனிமையில் நான் எப்படி தான் இருப்பேன் சொல்லுங்கள்? தனிமையில் எப்படி தான் இருப்பேன்? பரிசுத்தமாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு உள்ள ஆசை இல்லை, வெளியில் சட்டம் இருக்குது அப்படின்னா, வெளியில் சட்டம் மற்றவங்க பார்க்குற இடத்துல பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு உள்ள எனக்கு வேற ஆசை இருக்கிறதுனால நான் தனியாக போய் என்ன செய்வேன்? சொல்லுங்க. டக்குன்னு ஃபோனை மாற்றுவேன்னா மாற்ற மாட்டேன். நான் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு அப்பா வந்தோடனே அவர் வந்தோடனே ஓகே, அதுக்கு வரைக்கும் ஏதோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த கண்மலையானவரின் பாட்டு ஓடும். அது வரைக்கும் அங்கே என்ன ஓடி இருக்கும்? அப்படி போடு போடு ஓடி இருக்கும். கவனிக்கிறீங்களா? டக்குன்னு யாராவது வந்தோடனே என்ன மாறும்? என்ன மாறும்? பாட்டு மாறும், செய்தி மாறும். அது வரைக்கும் எதையோ பார்த்துட்டு இருப்பேன், எதையோ செஞ்சிட்ருப்பேன். இல்லைங்க, எனக்கே ஆசைப்பட்டு நானே விரும்பி செய்யும்போது என்ன மாறும்? என்னங்க மாறும்? மாறுமா மாறாதா? அப்போ பெர்ஃபெக்ஷன் உண்டாகுமா உண்டாகாதா? பூரணத்தை நோக்கி போக முடியுமா முடியாதா? கவனிங்க, முடியுமா முடியாதா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் சட்டத்துக்கு பயந்து இல்லைங்க, ஆவிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் சட்டத்துக்கு பயந்து இல்லை, பரிசுத்த ஆவிக்கு நான் கட்டுப்பட்டு என்ன செய்கிறேன்? வாழ்கிறேன். ஹல்லேலூயா. இல்லைங்களா? இயேசு இப்ப நல்ல கவனிங்க, இதை குறித்து ஒரு சின்ன ஒரு ஒரு கம்பேரிசன் ஒரு பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? திருவிருந்துக்கு போக போறோம். சரிங்களா? இப்ப மணி எத்தனை ஆச்சு? சரி, கவனிங்க. அதாவது இந்த இதுவரைக்கும் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா? புரியாட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வெளியே இருந்து பெர்ஃபெக்ஷன், எல்லாரும் சொல்லுங்க. வெளியே இருந்து பெர்ஃபெக்ஷன், வெளியே இருந்து பூரணம், வெளியே இருந்து இதெல்லாம் அடைய முயற்சி பண்ணுகிறவர்களுக்கு இருக்கிற ஆபத்துகள் என்ன, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன செய்யுது அப்படின்னா, வெளியே இருந்து நான் பெர்ஃபெக்ஷனை அடைய முயற்சி செய்வது என்பது அது என்னுடைய சொந்த முயற்சி. அது என்னுடைய சொந்த முயற்சிங்க, என்னுடைய செயல்பாடை சார்ந்தது. அதில் என்ன இருக்காதுன்னா கிருபை இருக்காது. அதில் என்ன இருக்காது? கிருபை இருக்காது, உதவாது, செயல்படாது. கவனிக்கிறீங்களா? அடுத்து, நான் வெளியே இருந்து பெர்ஃபெக்ஷன் ஆகும்படி நான் முயற்சிக்கும் போது அது எனக்கு அது எண்ணத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னால், எனக்கு பெருமையை உண்டு பண்ணுகிறது. எதை உண்டு பண்ணுகிறது? சொல்லுங்க, எதை உண்டு பண்ணுகிறது? அதனால தாங்க இவங்கெல்லாம் பெருமை பேசிட்டு அலையிறாங்க. நான் அப்படி ஜெயிச்சேன் தெரியுமா, நான் அப்படி கொடுத்தேன் தெரியுமா, நான் முட்டங்காலே நின்று எல்லாம் பண்ணேன் தெரியுமா, அதை பண்ணேன் தெரியுமா. ஏங்க என்னத்தை பண்ணிட முடியும் உங்களால்? அப்படி என்னத்தை சாதிச்சிட்டீங்க? சொல்லுங்க, என்னத்தை சாதிச்சிட்டீங்க? அவன் எங்கே போகிறான்? செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வர்றான். இங்கே ஒரு தெருவில் 2 சென்ட் இடத்த வாங்கிட்டு நான் முட்டங்காலே நின்று எல்லாம் சாதிச்சேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் சாதிச்சது என்னது? அவன் சாதிச்சது என்னது? கவனிக்கிறீங்களா? எங்க பெருமைக்கு எங்க அது வழிவகுக்குது இல்லைங்களா? நான் உள்ள இருந்து பெர்ஃபெக்ஷன் ஆகும்போது நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் யாருக்கு மகிமையை செலுத்துகிறேன்? தேவனுக்கு மகிமையை என்ன செய்கிறேன்? செலுத்துகிறேன். இல்லைங்களா? வசனம் வாசிக்கணுமா? வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமாக வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலையும் குற்றவாளியாக எண்ணப்படுவான். அப்படின்னா என்ன புரியுதா? வெளியே இருந்து முயற்சி பண்ணுகிறவர்கள் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. பெர்ஃபெக்ஷன் ஆனதா என்ன கிடையாது? வரலாறே கிடையாது. முடியாது, யாராலையும் முடியாது. ஏன் சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றை செய்யாம விட்டாலும் எல்லாத்துலேயும் ஃபெயில், அப்படிதான் கணக்கு வைப்பாங்களாம். உங்களுக்கு புரியுதா? எல்லாத்திலையும் ஃபெயில் ஆயிருவீங்களாம். இங்க நியாயப்பிரமாணம் என்ன கணக்கு போடுதுன்னா, நீங்க எதை செய்யலை செய்யலை செய்யலைன்னு கணக்கு போட்டுட்டே இருக்கு.
நீ இதை செய்யலை, அதை செய்யலை, இதை செய்யலை அப்படின்னு என்ன செய்யுது? கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. கவனிக்கிறீங்களா? எங்க செஞ்சதை கணக்கு வைக்கணும்ல? செஞ்சதை கணக்கு வைக்கணுமா? அதை கணக்கு வைக்காத நியாயப்பிரமாணம் எதை கணக்கு வைக்கும்னா, நீங்கள் எதை செய்யலையோ அதை தான் கணக்கில் வைக்கும். இப்போ நியாயப்பிரமாணத்தில் மொத்தம் 613 கட்டளை இருக்கு. அதில் இதை செய்யின்னு கட்டளை 258 கட்டளை இருக்கிற மாதிரி இதை செய்யாதேன்னு கட்டளையும் எவ்வளோ இருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இதை செய்யாதேன்னு களவு செய்யாத, கொலை செய்யாதேன்னு வரும். அப்புறம் செய்யின்னு இருக்கும். அன்பு கூடு, இதெல்லாம் செய். கவனிக்கிறீங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் 613 நான் நிறைவேற்றினாதான் நான் பாஸ். அதில் ஒன்று நான் செய்யாமல் விட்டாலும் நான் யார்? ஃபெயில். அப்போ வெளியிலிருந்து வர்ற முயற்சியில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. ஒரே ஒருவர் தான், அவர் தான் இயேசு. அல்லேலூயா. வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் தான். அவர் தான் யாரு? அவர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அவர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றவும் செய்தார். கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? அடுத்து இது என்ன அர்த்தம், என்ன காரியம் அப்படின்னா, இது எதுக்கு வழிவகுக்கும்னா கம்பேரிசனுக்கு வழிவகுக்கும். ஒப்பிடுவது எதுக்கு வழிவகுக்கும்? வெளியிருந்து வர்ற பெர்ஃபெக்ஷன் எதுக்கு வழிவகுக்கும்? ஒப்பிடுவது. நான் இதெல்லாம் செய்கிறேங்க, அவர் இதை செய்யலை. நான் தான் சொன்னேன், இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், அவர் ஜெபிக்கலை. ஆனால் கவனிங்க, உள்ள இருந்து வர்ற பெர்ஃபெக்ஷன் என்ன செய்யும்னா ஒப்பிடும். யாரோடு ஒப்பிடும்னா தேவனோடு ஒப்பிடும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வெளியிருந்து வர்ற பெர்ஃபெக்ஷன் யாரோடு ஒப்பிடும்னா மற்றவங்க கூட ஒப்பிடும். அவர்லாம் வர்றாருலங்க, அவர் சர்ச்சுக்கு லேட்டாக வருவாருங்க, நான் சீக்கிரமாக வந்துடுவேங்க. கவனிக்கிறீங்களா? அவர் இவ்வளோ தான் கொடுப்பார், நான் இவ்வளோ கொடுப்பேங்க. உள்ள இருந்து வர்ற பெர்ஃபெக்ஷன் எப்படி ஒப்பிடும்னா அது தேவனோடு. தேவனோடு ஒப்பிட்டா யாருக்காவது குறை இல்லாமல் இருக்குமா? யாராவது பெர்ஃபெக்ட் ஆக முடியுமா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கையை விரிச்சோங்க. அல்லேலூயா, ஆமீன். கவனிக்கிறீங்களா? அடுத்து வெளியே இருந்து வர்ற பெர்ஃபெக்ஷன் என்ன செய்யும்னா நம்மளே அது என்ன செய்யும்னா மனத்தாழ்மையை மனத்தாழ்மை கிடையாது, அது என்ன தாழ்மை? தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி நம்மளையே அது என்ன செய்யும்? தகுதி இல்லாத என்று உணரச் செய்யும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் ஆண்டவர் சொல்றா, உன் கண்ணுல உத்திரம் இருக்கையில நீ அடுத்தவன் கண்ணுல இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? சொல்றாரா சொல்லலையா? சொல்லலையாங்க? சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் வரும். அதான் சொன்னேன், நான் அவன்கிட்ட அதை பார்த்தா என்கிட்ட இது இருக்கும். அவன்கிட்ட ஒன்று நல்லது இருந்தால் என்கிட்ட ஒன்று நல்லது இருக்கும். என்கிட்ட ஒரு நல்லது இருந்தால் அவன்கிட்ட ஒரு கெட்டது இருக்கும். அவன்கிட்ட கெட்டது இருந்தால் என்கிட்ட வேற கெட்டது இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? மற்றவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வெளியிலேருந்து அவர் இப்படி இருக்கிறாருங்க, அதான் பெர்ஃபெக்ஷன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களை மனமடிவாக்கும். அதான் சொன்னேன், நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு நான் நல்லா ஜெபிச்சுட்டேன்னு உட்கார்ந்துருக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு, நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தாழ்வு மனப்பான்மை இருக்கும். உங்களே நான் ஒன்றும் இல்லைன்னு தோணுமா தோணாதா? ஆஹா, இல்லைங்க. அப்படிலாம் ஒப்பிட பெர்ஃபெக்ஷன் அங்கேருந்து வரல. பெர்ஃபெக்ஷன் எங்கேருந்து வருது? உள்ளே இருந்து வருது. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? உள்ளே இருந்து ஆரம்பிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. சில வசனங்கள் இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா வாசிப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 2ஆம் அதிகாரம். மேலும் சகல துணைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சொல்லுங்க, எப்படி இருக்கிறீர்கள்? வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கொலோசியர் 2:10 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் சகல துணைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இனிமேல் இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். ஆமீன் சொல்லுங்க. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் ஏற்கனவே யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க, யாரா இருக்கிறீங்க? பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க. எங்க? வெளியில இல்ல, உள்ள பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க. உள்ளான மனுஷன்ல உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் இயேசுவினால, அவருடைய வார்த்தையினால மறுபடியும் பிறந்திருக்கிறான்.
ஆமீன் சொல்லுங்க. அவரால் பிறந்த ஏதாவது குறையா இருக்குமா? கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அப்படியே வார்த்தையினால பிறந்திருக்கிறோம், அப்படியே ஆவினால பிறந்திருக்கிறோம். அதனால எப்படி இருக்கிறீர்கள்? ஏற்கனவே நீங்க யாராத்தான் இருக்கிறீங்க, பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க. பெர்ஃபெக்டை தேடி அலையாதீங்க. நீங்க பெர்ஃபெக்ட் இல்லைன்னு ஒருத்தர் உங்களுக்கு சொல்லுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய வெளிப்புற நடவடிக்கைகளை வைத்து நான் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகலையே முயற்சி பண்ணாதீங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வெளிப்புறமாய் உங்களுக்கு இருக்கிற சில குறைவுகள், சில தோல்விகள், சில தள்ளாட்டங்களை வைத்து நீங்கள் நான் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகலைன்னு நினைச்சா நீங்க இடறி விழுந்துருவீங்க. கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே அவரை பார்த்து போய்கிட்டு இருக்கோங்க. ஆமீன் சொல்லுங்க. என் உள்ள கரெக்டா இருக்கு. என் உள்ள என்ன இருக்கு? உள்ள ஆண்டவர் என்னை பெர்ஃபெக்டா மாத்தி இருக்கிறார். நான் இப்ப வெளியில கனிகள் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு அது உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கவனிக்கிறீங்களா? அடுத்து ஒரு வசனம், எபிரேயர் 10:14. நம்ம அதை ஏற்கனவே வாசித்தோம். மீண்டும் வாசிங்க. எபிரேயர் 10:14 என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே அது பூரணப்படுத்தி விட்டார். ஏற்கனவே என்ன செய்து விட்டார்? பூரணப்படுத்தி விட்டார். கொலோசியர் 2:10 சொல்லி பூரணமாகி இருக்கிறீர்கள். இங்க சொல்றாரு பூரணப்படுத்தி விட்டார். ஆமீன். அப்புறம் 1 யோவான் 3:9. 1 யோவான் 3:9 என்ன சொல்லுது பாருங்க. வாசிங்க. வாசிக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கவனிக்கிறீங்களா? தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான்? ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் யாருன்னா, அவன் என் உள்ளான மனுஷன். அவன் யாரு? உள்ளான மனுஷன். அவன் ஏற்கனவே பெர்ஃபெக்டா இருக்கிறபடினால அவன் தப்பே பண்ண மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னா, மக்கள் சபை மக்கள்லாம் பாவம் செய்யாமலையா இருக்காங்க? சொல்லுங்க. அதெல்லாம் இஷ்டப்படி செய்யறாங்க, கண்டபடி வாழ்றாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா உள்ள பெர்ஃபெக்டா இருக்காங்கன்னு சொல்றாரு. உள்ள இந்த உள்ளான மனுஷன் பாவம் செய்யறதுக்கு அவனுக்கு என்ன வராது? விரும்பி செய்ய மாட்டான். தேவனால் பிறந்திருந்தான், ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு என்ன வராது? பாவம் செய்கிற என்ன செய்யாது? வராது. அடுத்து எபிரேயர் 12:24. எபிரேயர் 12:24 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களாகியின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளுக்கும். ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? எபிரேயர் 12:23 என்ன சொல்றாரு? பூரணர் ஆக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வந்து சேர்ந்தீர்கள். அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஏற்கனவே பூரணர் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எங்க? அதான் முக்கியம். உள்ள. எங்க ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுங்க. நான் என் உள்ளான மனிதனில் பூரணராக்கப்பட்டிருக்கிறேன். கொலோசியர் 2:10 படி கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன். எபிரேயர் 12:23 படி நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். எபிரேயர் 10:14 படி நான் என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். இது கிறிஸ்துவுக்குள் எனக்கு உண்டாயிருக்கிறது. இதை விசுவாசிக்க இதை பேச உள்ளிருந்து உங்களுக்கு என்ன கிளம்பி வரும்னா, ஒரு ஃபெய்த் கிளம்பி வரும், ஒரு நம்பிக்கை கிளம்பி வரும், ஒரு விசுவாசம் கிளம்பி வரும். அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அது உங்கள் வெளி வாழ்க்கையை பெர்ஃபெக்ட் ஆக்க தொடங்கும். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நான் யார் என்பதை அறிந்த பிறகு ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த பிறகு, எனக்குள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்த பிறகு, ஆமீன், அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அந்த பலத்தோடு இனி நான் செயல்படும் போது, ஆமீன் சொல்லுங்க, அது உள்ளிருந்து கிளம்பி வருகிற அந்த பூரணம் என் வெளி வாழ்க்கையை பெர்ஃபெக்டாய் மாற்றும்.
உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு ஆசை வரும் நல்லா வாழணும்னு, உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு ஆசை வரும் நான் அன்பா நடக்கணும்னு, உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு ஆசை வரும் நான் கொடுக்கணும்னு, உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு ஆசை வரும் நான் இயேசுவை சொல்லணும்னு, உள்ளுக்குள்ளே இருந்து எனக்கு என்ன வரும் எல்லாமே வந்து நான் செய்யும் போது பாருங்க, நான் தளர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு பேர் வந்தாலும் வரட்டாலும் செய்வேன், எனக்கு அதை பற்றி பெருமை வராது, கர்த்தருக்கு மகிமை கொடுப்பேன் இல்லைங்களா, யார் பார்த்தாலும் செய்வேன் பார்க்காட்டாலும் செய்வேன். ஏன்னா எனக்கு எங்கிருந்து அது கிளம்பி வருது சொல்லுங்க, எங்கிருந்து கிளம்பி வருது? உள்ளான மனிதனிலிருந்து, உள்ளுக்குள்ளிருந்து கிளம்பி வருகிறது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமீன். அதுதான் சொன்னாரு, நான் ஒருவனுக்கு கொடுக்கும் தண்ணீரோ, ஆமீன், அவனுக்கு உள்ள இருந்து என்ன செய்யும், அது புறப்பட்டு வரும், அது வத்தாது, அது நீராய் பாயும், அது நதியாய் பாயும். ஆமீன் சொல்லுங்க. அது எல்லா பக்கமும் என்ன செய்யும், பரவும் என்று சொல்லுகிறார். ஆனா வெளியில இருந்து வர்றது, வெளியில இருந்து தேடுகிறது, வெளியில இருந்து நான் இதை அடைய முயற்சி பண்ணுகிறது என்ன செய்யும், மறுபடியும் எனக்கு அது என்ன செய்யும், தாகத்தை உண்டு பண்ணும், தோல்வியை கொண்டு வரும், தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். கவனிக்கிறீங்களா? இடறி விழச் செய்யும். ஆனா இல்ல, நான் இடறி விழுவதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் இடறி விழுவதில்லை. இயேசு என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். எந்த மனிதன் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நான் பூரணமா இருக்கிறேன். உள்ளுக்குள் நான் அழகாக இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. உள்ளுக்குள்ள நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. வெளியே மாற்றம் வருவதை பார்ப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, வெளியே மாற்றம் வருவதை உலகம் காணும். ஆமேன் சொல்லுங்க. இல்லையா? வெளியே எல்லாம் செஞ்சுட்டு உள்ள இல்லைன்னா என்னங்க? ஆமீன். கவனிக்கிறான். அதான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியே எல்லாம் பெர்ஃபெக்டாக செஞ்சுட்டு உள்ள அலங்கோலமாக இருந்தால் என்னங்க அர்த்தம்? கவனிக்கிறாங்க. எனக்கு உள்ள அழகா இருக்கு, உள்ள என்ன அழகாய் கர்த்தர் மாற்றி விட்டார். கையை உயர்த்துங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் நான் உள்ள கழுவப்பட்டு உள்ள இப்பொழுதே நான் எப்படி இருக்கிறேன்? பிதாவோடு, ஆமேன், தேவனோடு, இயேசுவோடு, ஆவியானவரோடு நான் இப்போ ஐக்கியமா இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஐக்கியம் பெருக பெருக, இந்த விசுவாசம் பெருக பெருக, இந்த அறிவு பெருக பெருக, எனக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற நதிகள், ஆமீன், ஹல்லேலூயா, அது வெளியே மாற்றத்தை கொண்டு வரும். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. ஆமீன் சொல்லுங்க. இதுதான் உள்ள இருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? உள்ள ஆக்கிட்டார், உள்ள இருந்து உங்கள் எல்லாருக்கும் வரும். நான் சொல்லுகிறேன், நீங்க எல்லாரும் உள்ள பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, நம்ம எல்லாரும் உள்ளுக்குள்ள பூரணமா இருக்கிறோம். நீங்க பூரணத்துக்கு என்ன செய்யாதீங்க, வெளியே கடந்து முயற்சி பண்ணாதீங்க, உள்ளுக்குள்ள. அப்ப நான் என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி என்னதுன்னா, என்ன செய்யணும்? முதல்ல விசுவாசிங்க. முதல்ல என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. சட்டம் இல்லைங்க, என்னை உள்ளே ஆவியானவர் நடத்தட்டுன்னு ஒப்பு கொடுங்க. என்னை எது நடத்தக்கூடாது? சட்டம் இல்லை, உள்ள ஆவியானவர் என்னை நடத்தணும். ஆமீன் சொல்லுங்க. உள்ள இருந்து நான் நடத்தப்பட வேண்டும். அப்ப அது என்ன செய்யும்? பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக கொண்டு போகும், சரியானதை செய்ய வைக்கும். அதுல தோல்வி இருக்காது, அதுல வெற்றி உண்டாகும். ஆமீன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.